கனடா அமெரிக்க வர்த்தக ஒப்பந்தம் டிரம்பின் அச்சுறுத்தலுக்கு பிறகு இரவு பகலாக பணியாற்ற வேண்டும். ஒன்டாரியோ முதல்வர் அலுவலகம் வலியுறுத்தல். அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் கனேடிய பொருட்களுக்கு 35% வரி விதிக்க அச்சுறுத்தியுள்ள நிலையில் அமெரிக்காவுடன் ஒரு ஒப்பந்தத்தை பெறுவதற்கு கனடா இரவு பகலாக உழைக்க வேண்டுமென்று ஒன்டாரியோ முதல்வர் டக் ஃபோர்டின் அலுவலகம் வலியுறுத்தியுள்ளது. ட்ரம்ப் கனடாவுக்கு 35% வரியை விதிப்பதாக அச்சுறுத்திய பின்னர் அனைத்து அமெரிக்க வரிகளையும் நீக்கும் ஒரு ஒப்பந்தத்தை பெறுவதற்கு கூட்டாட்சி அரசாங்கம் இரவு பகலாக உழைக்க வேண்டுமென்று ஒன்டாரியோ முதல்வர் டக் ஃபோர்டின் அலுவலகம் தெரிவித்துள்ளது. ட்ரம்ப் பிரதமர் மார்க் கார்னிக்கு எழுதிய கடிதத்தில் கனடா பதிலடி கொடுக்கும் வரிகளை விதித்ததற்காக விமர்சித்திருந்தார். முன்னதாக ட்ரம்ப் மற்றும் கார்னி ஜூலை 21ஆம் தேதிக்குள் இரு நாடுகளும் ஒரு ஒப்பந்தத்தை பேச்சுவார்த்தை மூலம் எட்ட முயற்சிக்கும் என்று அறிவித்திருந்தனர். இருப்பினும் கனடாவின் டிஜிட்டல் சேவைகள் வரி காரணமாக பேச்சுவார்த்தைகள் ஒரு சிறு காலத்துக்கு நிறுத்தப்பட்டிருந்தன. இந்த புதிய வரி அச்சுறுத்தல் கனடாவின் பொருளாதாரத்துக்கு பெரும் சவாலாக அமையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. குறிப்பாக கனடாவின் மிகப்பெரிய வர்த்தக பங்காளியான அமெரிக்காவுடனான உறவுகளில் இது ஒரு முக்கிய திருப்பத்தை ஏற்படுத்தும். ஒன்டாரியோ முதல்வர் அலுவலகத்தின் இந்த வலியுறுத்தல் வரவிருக்கும் வர்த்தக பேச்சுவார்த்தைகளின் அவசர தன்மையையும் கனேடிய பொருளாதாரத்தை பாதுகாப்பதற்கான அவசியத்தையும் கோடிட்டு காட்டுகிறது. கனடா வாழ் தமிழ் மக்கள் மத்தியில் இந்த வர்த்தக போர் குறித்த கவலைகள் எழுந்துள்ளன. அமெரிக்காவுடனான வர்த்தகம் கனடாவின் பொருளாதாரத்தில் பெரும் பங்கு வகிப்பதால் புதிய வரிகள் கனேடிய வணிகங்கள் மற்றும் வேலைவாய்ப்புகளில் தாக்கங்களை ஏற்படுத்தக்கூடும். இது கனடாவில் வாழும் புலம்பெயர் தமிழர்களின் வாழ்வாதாரத்திலும் மறைமுகமாகவோ நேரடியாகவோ தாக்கத்தை ஏற்படுத்தலாம் என்று அச்சம் நிலவுகிறது. வரவிருக்கும் நாட்களில் கனேடிய அரசாங்கம் இந்த வர்த்தக அச்சுறுத்தலை எவ்வாறு கையாள்கின்றது என்பதை பொறுத்துத்தான் பார்க்க வேண்டும்.